Welcome to the class, students. Today we will going to see a new lesson in 8th standard social, a new topic geography, unit 1, rocks and soil. Learning objectives: to understand the nature of rocks, their types and its uses. என்னென்ன types rocks எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனுடைய types uses. To identify the different types of rocks. To study the nature of soil and its composition. To understand the importance of soil conservation. Let us move to the introduction. Have you ever noticed any mountain or rock nearby your location or during your travel? இப்போ வந்து நம்ம போகும்போது எங்கேயாவது ட்ராவல் போகும்போதோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மவுண்டெயின்ஸ் ராக்ஸ் have you ever noticed? Yes. Have you ever seen to any hill stations during the vacation? இப்போ சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெக்கேஷனுக்காக போவோம் ஹில் ஸ்டேஷன் லைக் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அந்த மாதிரி. அப்போ எனி ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிருக்கீங்களா? அங்கே நம்ம ராக்ஸ்லாம் பார்த்துருப்போம். Do you know how they originate on the earth surface? எப்படி அந்த எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரிஜினேட் ஆகுது. Do you know what kind of materials are used in the construction? இப்போ நம்ம வந்து டெம்பிள் பில்ட் பண்ணுறோம், பில்டிங்ஸ் பில்ட் பண்ணுறோம், ஹவுசஸ், ரோட்ஸ், இந்த ஃப்ளைஓவர்ஸ், அந்த மேம்பாலங்கள்லாம் இருக்குல்ல, அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், what kind of material. In this lesson we will learn about the rocks and soils. In the lower class we have studied about 4 realms of the earth, 4 divisions of the 4 layers of the earth படிச்சிருப்போம். One is lithosphere, it is a land. Hydrosphere, water. Atmosphere, air. நெக்ஸ்ட் பயோஸ்பியர்ஸ் அப்படின்றது மேலே இருக்கிற லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் எல்லாம் சேர்ந்து தான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். லித்தோஸ்பியர் இஸ் த அப்பர் மோஸ்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் லேயர் ஆஃப் த எர்த். இப்போ லித்தோஸ்பியர் அப்படின்றது அப்பர் மோஸ்ட் லேயர், நம்ம இருக்கிறத லித்தோஸ்பியர் லேண்டு. இப்போ அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் லேயர் ஆஃப் த எர்த். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சாலிட் ராக்ஸ் அண்ட் அன்கன்சாலிடேட்டட் மெட்டீரியல்ஸ். இப்போ நிறைய சாலிட்ஸ் இருக்கும், நிறைய மினரல்ஸுமே பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த earth. Lithosphere is composed of solid rocks and unconsolidated material. The literal meaning of lithosphere is the sphere of the rock. Sphere அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Do you know? பெட்ராலஜி இஸ் த பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி. ஜியாலஜி அப்படின்றது நம்ம சாயிலை பற்றி படிக்கிற ஸ்டடி தான் ஜியாலஜின்னு சொல்கிறோம். விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் பற்றி படிக்கிறது தான் பெட்ராலஜி. இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் பெட்ராஸ், ரெஃபர்ஸ் டு ராக். பெட்ராஸ்னா ராக், லாகஸ்னா ரெஃபர்ஸ் டு ஸ்டடி. ராக்கை பற்றி படிக்கிறது பெட்ராலஜி. It is derived from that word. Next, rocks. Rocks are the solid mineral material forming a part of the surface of the earth. இப்போ rocks அப்படின்றது solid mineral material அது surface of the earth, earth crustல இருக்குது. Like similar planets, other planets மாதிரி. earth crust, lithosphere is composed of rocks. இப்போ earth மேலே நம்ம வந்து surface of the earth crustல தான் இருக்கும். இப்போ அது வந்து என்னது, நிறைய ராக்ஸ்லாம் இருக்குது. ராக்ஸ் இஸ் அன் அக்ரிகேட் ஆஃப் 1 or more மினரல்ஸ். ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் காம்பினேஷன் ஆஃப் செவரல் செப்பரேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான், ஏன்னா அது மினரல்ஸ்லாம் சேர்ந்து தான் ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ராக் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 or 1 or more மினரல்ஸ். ராக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த சாலிட் ஸ்டேட். இப்போ வந்து ஒன் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ் இல்லை, இட் இஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த சாலிட் ஸ்டேட். சாலிட் ஃபார்மில் தானே இருக்குது. இட் மே பி ஹார்ட் ஆர் சாஃப்ட் இன் நேச்சர். சாலிட் ராக்ஸ் அப்படின்றது சாஃப்டாகவும் இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும். An estimation reveals that there are 2000 types of minerals found on the earth's surface, out of which only 8 basic minerals found on over the earth. இப்போ நிறைய நம்ம வந்து 2000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஆனால் பேசிக் மினரல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆல் ஓவர் த எர்த்தில் மினரல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன்லி 8 மினரல்ஸ் தான் பேசிக்காக இருக்குது. மினரல்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். இப்போ கெமிக்கல்ஸ் நிறைய சப்ஸ்டன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குதா மினரல்ஸ். தே மே அக்கர் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட். எலிமெண்ட்டாவோ இல்லை காம்பவுண்டாவோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மினரல்ஸ் அப்படின்றது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3ஆக கிளாஸிஃபைட் பண்ணுறோம். அக்கார்டிங் டு த மோட் ஆஃப் ஃபார்மேஷன், அதை ஃபார்ம் ஆகிற அந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம்.
According to the mode of formation, the rocks are classified into 3 types as follows. Igneous rocks வச்சு தான் மற்ற ராக்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அதனால் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃபார்ம்டு பை த லாவா ஆர் மேக்மா ஃப்ரம் த வல்கனிக் எரப்ஷன். நெக்ஸ்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்றது அந்த செடிமெண்ட்ஸ்லாம் செட்டில் ஆகி அதுலேருந்து ஃபார்ம் ஆகுது செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இக்னீஷியஸ் ராக்கும் மெட்டமார்பிக் ராக் செடிமெண்ட்ரி ராக்ஸும் ரெண்டும் சேர்ந்து ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் வந்து அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து வேறு ஒரு ஃபார்முக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற ராக்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இக்னீஷியஸ் ராக்ஸை நம்ம மறுபடியும் 2ஆக டிவைட் பண்ணுறோம். இன்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ், எக்ஸ்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ். நெக்ஸ்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக், அனதர் டைப் இன்ஆர்கானிக், கெமிக்கல் ஆர் மெக்கானிக்கல். நெக்ஸ்ட் மெட்டமார்பிக் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் அண்ட் டைனமிக் 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் we will move on to the types of rocks. Igneous rocks. The igneous rocks are formed by the solidification of molten magma. இப்போ மேக்மா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வல்கனோஸ்லாம் எரப்ட் ஆகுதில்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது, டியூ டு ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அந்த பிலோ த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து அந்த ப்ரெஷர்னால ஃபார்ம் ஆகுது நெருப்பு குழம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் பாருங்கள், இங்கே கீழேருந்து வருதா, இங்கே இந்த பிளேஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி வருது, இதை தான் நம்ம மேக்மான்னு சொல்கிறோம். இது வந்து என்ன ஆகுது, ப்ரெஷ் அவுட் ஆகி வெளியில் வருது டியூ டு திஸ் மேக்மா. அதுலேருந்து வந்து சாலிட் மோல்ட் ஆகி மேக்மானால் ஃபார்ம் ஆகிறது தான் என்னது, igneous rocks. These rocks are also called as primary rocks or parent rocks. இப்போ primary rocks or parent rocks ஏன் அப்படின்னா இதிலேருந்து தான் மற்ற 2 types rocks ஃபார்ம் ஆகுது. As the parent rocks, as all the other rocks are formed from the parent rock. Do you know? The word igneous is derived from the Latin word ignis means fire. அதனால தான் இதுக்கு தமிழில் என்ன பேர்னா தீப்பாறை அப்படின்னு சொல்லுவோம், ஃபயர் ராக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இக்னீஷியஸ் ராக்ஸ். தீஸ் ராக்ஸ் ஆர் ஹார்ட் இன் நேச்சர். நம்ம என்ன சொன்னோம், ராக்ஸ் வந்து ஹார்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குன்னு சொன்னோம். இக்னீஷியஸ் ராக்ஸ் இஸ் a hard rocks. These are impermeable. அப்படின்னு சொன்னால் வாட்டர் வந்து உள்ள என்டர் ஆக முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் impermeable அப்படின்னு சொல்கிறோம். தே do not contain fossils. அந்த பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லாம் ஏதாவது டெட் ஆகி அப்படியே அந்த படிமங்கள் மாதிரி அப்படியே செட்டில் இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இக்னீஷியஸ் ராக்ஸில் இருக்காது. ஏன்னா அந்த மேக்மா வெளியில் வந்து இது பண்ணும்போது அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறனால இது வந்து does not contain fossils. They are associated with volcanic activities. இப்போ அந்த வல்கனோஸ் வந்து எரப்ட் ஆகி அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த மேக்மா வந்து வெளியில் வந்து லாவாவாக இதாகி என்ன நெருப்பு குழம்பாக வெளியில் வந்து அது கூலாகி ஃபார்ம் ஆகிறத இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இட் இஸ் அசோசியேட்டட் வித் volcanic activities. These rocks are useful for the construction ஒர்க்ஸ். இந்த ராக்ஸ் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம், வீடெல்லாம் கட்டுறதுக்கு, மேம்பாலங்கள் கட்டுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் இக்னீஷியஸ் ராக்ஸ் முதல்ல நம்ம பார்த்தோம். 2 types ஆஃப் இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி. டைப்ஸ் ஆஃப் இக்னீஷியஸ் ராக். இந்த இக்னீஷியஸ் ராக்ஸ் ஆர் ஆஃப் 2 types. தே ஆர் எக்ஸ்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ், இன்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோன்னா இது வந்து லாவா, அதாவது நெருப்பு குழம்பு வெளியில் வருதில் அதுலேருந்து ஃபார்ம் ஆகும் ஃப்ரம் த லாவா. அது வந்து ரொம்ப ரெட்டாக ஃபயர் கலரில் இருக்கும். இந்த மோல்டன் மேக்மாவாக அதாவது என்னது இது மாதிரி வரும், என்ன சொல்கிறது, இந்த குழம்பு மாதிரி வரும். இப்போ அந்த இன்டீரியர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் எர்த்துக்குள்ளே நடந்து அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிறது. இது வந்து ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிடும். இந்த எக்ஸ்ட்ரீசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ் ஸ்மாலாக இருக்கும், சர்ஃபேஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ரொம்ப ஃபைன் மெட்டீரியலாக இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ். எக்ஸ்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ் கேன் வி விசுவலைஸ் த லாவா கம்ஸ் அவுட் ஃப்ரம் த வல்கனோ. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அதுலேருந்து நீங்கள் வந்து மேக்மானா என்ன, லாவானா என்ன, எக்ஸ்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ், இன்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதில் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க டீப்பாக. அது நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன்.
Lava is actually a fiery red molten magma comes out from the interior of the earth's surface. Interior or earth on its surface. இன்டீரியர்ல இருந்து வெளியில் வரும். அதாவது டியூ டு த ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் உள்ள இருக்கிறது வந்து அப்படியே என்ன ஆகும், வெளியில் வந்து அப்படியே ப்ரெஷர் இதனால் இன்டீரியர் ஆஃப் த எர்த்ஸ்லேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வருது. ஆஃப்டர் ரீச்சிங் த எர்த் சர்ஃபேஸ் த மோல்டன் மெட்டீரியல் கட் சாலிடிஃபைட் அண்ட் ஃபார்ம்ஸ் எ ராக். மோல்டன் மெட்டீரியல் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, சாலிடாக ஃபார்ம் ஆகுது அண்ட் சாலிடாகி ராக்ஸாக ஃபார்ம் ஆயிடுது. த ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் சச் எ வே ஆன் த க்ரஸ்ட், அதாவது எர்த்து க்ரஸ்ட்டில் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் க்ரஸ்ட் டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த்தில் ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், இக்னீஷியஸ் ராக்ஸ். தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபைன் கிரெயின்ட் அண்ட் கிளாஷி இன் நேச்சர் டியூ டு த ரேப்பிட் சாலிடிஃபிகேஷன். க்யூக்காக சாலிடாக ஃபார்ம் ஆகுது. மோல்டன் ஸ்டேஜில் இருக்கிறது அப்படியே சாலிடாக சீக்கிரமாக ஃபார்ம் ஆகிடுது. பசால்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் இக்னீஷியஸ் ராக்ஸ். அது எந்த இக்னீஷியஸ் ராக்ஸ், எக்ஸ்ட்ரெசிவ் இக்னீஷியஸ் ராக்கு. Basalt found in the northwestern part of peninsular India is the example for this type of rocks. Next, intrusive igneous rocks அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கே ஃபார்ம் ஆகுது, டீப் இன்சைட் த எர்த் க்ரஸ்ட்டுக்குள்ளே டீப்பில் ஃபார்ம் ஆகுது. இது வந்து மேக்மா அப்படின்றதுனால ஃபார்ம் ஆகுது. உள்ளேயே இருக்கிறத மேக்மா, அந்த மேக்மா வந்து வெளியில் வந்து மோல்டன் ஃபார்மில் வரதை நம்ம லாவான்னு சொல்கிறோம். த மோல்டன் மேக்மா சம்டைம்ஸ் கூல்ஸ் டவுன். அந்த மேக்மா வந்து என்ன ஆகுது, அந்த எர்த்துக்குள்ளேயே எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளேயே வெளியில் வராமல் ஏன்னா அது கூலாகி ஃபார்ம் ஆகிறதா இன்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ். த மோல்டன் மேக்மா சம்டைம்ஸ் கூல்ஸ் டவுன் டீப் இன்சைட் த எர்த் க்ரஸ்ட் அண்ட் பிகம்ஸ் சாலிட். The rocks formed by this way is known as intrusive igneous rocks. Since it cools slowly, ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக கூல் ஆகும், கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. படிமங்கள் நம்ம வீட்டில் வந்து இந்த கல்லுப்பு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இருக்கிற ஷேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லோவாக கூலாகி கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடுது. ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் கிறிஸ்டலின் ராக்ஸ். இன்ட்ரசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிறிஸ்டலின் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Intrusive igneous rocks are of, again it is divided into two types. They are plutonic rocks and hypacile rocks. Deep seated codes are called, ரொம்ப டீப்பாக உள்ள இதாக இருக்கிறது seated codes தான் plutonic rocks, and once formed at shallow depth are called hypacile rocks. அப்போ வந்து ரொம்ப டெப்த் ரொம்ப ஆழத்தில் ஃபார்ம் ஆகிறது என்னன்னு சொல்கிறோம், hypacile rocks. Granite, diorite, gabbro are the examples of plutonic rocks and dolerite is an example of hypacile rocks. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்லேயே பாருங்கள். both magma and lava from igneous rocks extrusive. இப்போ பசால்ட் இந்த மாதிரி இருக்கும், கிரானைட் இந்த மாதிரி ராக்ஸ்லாம் இப்படியெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அதை லிங்க்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வல்கனோ ஆக்டிவிட்டீஸ்னால தான் இக்னீஷியஸ் ராக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சம் மேஜர் ஆக்டிவ் வல்கனோஸ், அந்த வல்கனோஸ் வந்து எப்பயுமே வெடிச்சுக்கிட்டே, அதாவது நெருப்பு குழம்பு வந்து அந்த லாவா மேக்மா வந்து அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த மாதிரி வல்கனோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு சொல்கிறோம். மவுண்ட் வெஸ்விஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி அண்ட் மவுண்ட் எட்னா இன் இட்டாலி. இந்த த்ரீ வல்கனோஸும் எங்கே இருக்குது, இட்டாலியில் இருக்குது. மவுனலோவா அண்ட் Mauna in Hawaii Islands. That is today's class. We will meet in the next class with another type of rocks. Thank you, students.